ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம எனக்கு வந்த பல்க் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அந்த ஆர்டர் எப்படி எடுத்தேன், எப்படி ப்ரொசீட் பண்ணேன், எப்படி டெலிவரி கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 0.7 எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பிரேஸ்லெட் செய்யறதுக்கு 0.7 இல்லை 0.8 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் 0.7 ஃபைன் எனஃப் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து 0.7 எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். அவங்களோட விரிஸ்ட் சைஸ் என்னவோ அதை விட ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கூட விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பிரேஸ்லெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ 2.6 அப்படிங்கிற சைஸில் தான் செய்கிறேன். அதனால் 24 இல்லாட்டி 25 பீட் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது எலாஸ்டிக் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் தான். அதனால் 24 இல்லாட்டி 25 பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 2 கலரில் செய்கிறதுனால 24 பீட்ஸ் போடுறேன். சிங்கிள் கலர்லாம் செஞ்சோம் அப்படின்னா 25 போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்டர்னேட் கலரில் வரதுனால நம்ம வந்து 24 போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இப்படி ஒன்று ஒயிட்டு ஒன்று வந்து பிங்க் அந்த மாதிரி மாற்றி மாற்றி 24 பீட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக இது பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கோர்க்கும்போது ஒரு சைடு விட்டுட்டோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். இல்லை அப்படின்னா மறுபடியும் எல்லா பீட்ஸும் கழண்டு வந்துடும். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 பை 1 நம்ம லைனாக போட்டுக்கணும். இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் செஞ்சிட்ருக்கோம். பிங்க் கலர் ஜெல்லி பீடும் ஒயிட் கலர் கிராக்கிள்டு பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு. நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க கலர் காம்பினேஷன் வந்து எதுவும் சொல்லலை. உங்களுக்கு எந்த கலர் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, எது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த கலரில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கலர் ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இந்த வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செய்கிறோம். மேக்ஸிமம் வந்து எல்லார்கிட்டையுமே பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்கும், பிங்க் கலர் சாரீ இருக்கும். அதனால் நம்ம வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செஞ்சிட்ருக்கோம். அவங்க வந்து டபுள் கலர் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ பிங்க் அண்ட் ஒயிட் வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டில் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கோர்த்துட்டோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக 24 பீட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கரெக்டாக இருக்கா பீட்ஸ் அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவில் தெரிகிற மாதிரி செய்யுங்க. நம்மளுக்கு ஒரு பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை நம்ம இப்போ தான் பிகினர் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ஆர்டர் வந்து என்னுடைய பாப்பாவோட ஸ்கூல் டீச்சர் கொடுத்த ஆர்டர். அவங்க வந்து கோஆர்டினேட்டர். ஸோ அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக, டீச்சர்ஸ் டே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டர் எனக்கு எப்படி வந்ததுன்னா, பாப்பா வந்துட்டு பிரேஸ்லெட்டு அப்பப்போ கலர் ட்ரெஸ் போடும்போது போட்டு போவாள். அது இல்லாமல் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பேன். அவங்க ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆர்டர் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு சரி ஓகே இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமைஸ் வந்து நம்மளே பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டபுள் கலரில் வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்மளே வந்துட்டு ரேண்டமாக பிங்க் கலர் வந்து மேக்ஸிமம் எல்லா டீச்சர்ஸ்கிட்டையுமே அந்த பிங்க் கலர் சாரீ வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்டர்னேட் கலருக்கு வந்து ஒயிட் வந்து காமனாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒயிட் எடுத்துகிட்டு செஞ்சுருக்கோம். பட் இது செய்யும்போது அவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக தான் இருந்தது. பட் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா சூப்பராக இருந்தது. நான் ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் மற்ற பிரேஸ்லெட்ஸ்லாம் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணேன். அவங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி நாட் போடணும் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு லைட்டாக இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாட் போட்டு லைட்டாக எலாஸ்டிக் வந்து இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு லூஸ் ஆகாது. நம்ம வந்து எலாஸ்டிக் இந்த மாதிரி இழுக்காமல் அப்படியே முடிச்சு மட்டும் போட்டோம் அப்படின்னா அது வந்து கழண்டு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்து ஒரு முடிச்சு போட்டு இழுத்து இன்னொரு முடிச்சு போடும் பொழுது அது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ ஒரு 4 முடிச்சு நம்ம தாராளமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக இழுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக இழுத்தோம் அப்படின்னா ஹோல் எலாஸ்டிக்கே வந்துட்டு பிஞ்சிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி இழுத்து
ஒரு 4 முடிச்சு போட்டோம் அப்படின்னாவே போதும். வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறமா கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிடுங்க. ஒண்டா கட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு 1 mm 2 mm எலாஸ்டிக் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒண்டா கட் பண்ணோம் அப்படின்னா கழட்டுறோம். ஸோ லைட்டாக ஒரு 1 mm 2 mm எலாஸ்டிக் வந்து தெரிகிற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எலாஸ்டிக் வந்து இலகுவாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க போடும்போது டக்குன்னு கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்தாங்க அப்படின்னா பிஞ்சிரும். அதனால் நம்ம செஞ்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு 2 தடவை இழுத்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. மறக்காமல் ஒரு பிரேஸ்லெட் முடித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து செகண்ட் பிரேஸ்லெட் டோட்டலாக எனக்கு வந்து 10 பிரேஸ்லெட் ஆர்டர் வந்திருந்தது. இதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷனில் தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பிரேஸ்லெட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். ரொம்ப பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாதீங்க எடுத்ததும். ஏன்னா நமக்கு வந்து எடுத்ததுமே ஆர்டர்ஸ் எப்படி வருது, என்ன கலர் காம்பினேஷனில் வருது, எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருசாக தெரியாது, ஒரு ஐடியா இருக்காது. ஸோ சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஸ்டேட்டஸில் வைங்க. ஒரு 4 பிரேஸ்லெட் 5 பிரேஸ்லெட் மட்டும் செய்கிற அளவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. இப்போ வந்து எப்படி அப்படின்னா சிங்கிள் கலர் காம்பினேஷனில் செய்கிறீங்களா, அதை வந்து ஸ்டேட்டஸில் வைங்க. அடுத்த நாள் எப்படியும் எலாஸ்டிக் வந்தால் நீங்கள் ஒரு பண்டிலாக தான் வாங்குவீங்க. ஸோ இப்போ ஒரு ரோல் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி, இல்லை அதை விட பெரிய சைஸ் ரோல் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டபுள் கலர் காம்பினேஷனாக பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க அந்த பீட்ஸே வச்சு மறுபடியும் டபுள் கலர் காம்பினேஷன் செஞ்சு அதை வந்து ஸ்டேட்டஸில் வைங்க. ஸோ இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் அந்த கலர் காம்பினேஷனும் வேறையாக இருக்கும். உங்களோட ஸ்டேட்டஸில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு குட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிடைக்கும். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு இந்த ஆர்டர் வந்தது ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலராக பார்க்கறதுனால, அதில் அவங்களுக்கு வந்து பிடிச்சு போனதுனால தான் எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்தது. ஸோ மெயினாக நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் மற்ற பிளாட்ஃபார்ம் இந்த ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரிலாம் நம்ம ஆக்டிவாக இல்லை அப்படின்னா கூட நம்ம ஸ்டேட்டஸில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஒரு நாள் இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நம்ம ரெகுலராக ஸ்டேட்டஸ் வந்து வச்சுட்டே இருக்கணும். எனக்கு வந்து சின்ன சின்ன ஆர்டர்ஸ் ரெகுலராக வரும். பட் அது எல்லாமே வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை அப்படின்றதுனால நான் செய்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு அது ஸ்டேட்டஸில் வச்சுப்பேன். மிச்சமெல்லாம் நான் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவேன். பட் இது வந்து ஒரு பல்க் ஆர்டர் அப்படின்றதுனால சரி ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். பட் இந்த பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. 10 பிரேஸ்லெட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது அப்படின்னா, பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அது வீடியோ செட்டப்லாம் செஞ்சுட்டு திருப்பி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடும். மறுபடியும் எடுத்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு இன்னொரு 1 ஹவர் ஆகிடும். பட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, என்ன மாதிரி சின்ன சின்ன பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், தேவைப்படும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாவது செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ நான் எப்படி என்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற டிப்ஸை தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எடுத்ததும் வந்து நமக்கு சூப்பராக போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைனில் ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ஆடப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் செஞ்சுட்டு ஸ்டேட்டஸ் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். பல்க் ஆர்டர்ஸ் வராது, 1 2 ஆர்டர்ஸ் வந்து ரேண்டமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதோட இந்த சாரீஸு, ஜுவல்லரிஸ் இதெல்லாமே வந்துட்டு நான் ரீசேல் பண்ணிகிட்ருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று மெயின்டைன் பண்ணி
நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எடுத்ததுமே நமக்கு வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வராது. ஸோ அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுவும் வந்து எடுத்தது பல்க் ஆர்டர் வராது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் வரும். அதில் நம்ம வந்து அவங்களுக்கு நம்பிக்கையாக பண்ணித்தரமா, அந்த ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணித்தரமா, அவங்களுக்கு வந்து குவாலிட்டி எல்லாமே நம்மளோட சர்வீஸ் எல்லாமே அதில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம். ஒரு டைம் நம்ம அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு வந்து கஸ்டமர் கண்டினியூவாக ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. வெளியே போக மாட்டாங்க. மற்ற வெண்டார்ஸ் கிட்ட கண்டிப்பாக போக மாட்டாங்க. அப்படி போகிறாங்கனாலுமே யோசிப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட்டு தான் பில்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னாலும் ஒரு கம்மியான ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யலாம். எடுத்ததுமே நம்ம வந்து ஹை ப்ராஃபிட் வச்சோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வந்து எகெயின் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. அதனால் நம்மளுடைய வேலைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ளஸ் புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. சின்ன சின்ன இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ 10 பிரேஸ்லெட் ஆர்டர் வந்தது. அதனால் நான் வந்து அந்த மேம்க்கு ஒரு பிரேஸ்லெட் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்தடுத்த பிஸ்னஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வரும். ப்ளஸ் நம்மளோட பிஸ்னஸும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க நமக்கு வீட்லேயே நிறைய வேலை இருக்கும். பட் அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகே தான். பட்டு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் சின்னதாக ஒரு காசு சம்பாரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த மணி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளா சம்பாரித்து நம்மளா செலவு செய்யும் பொழுது அந்த மணியோட வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப புரியும். ரூ. 1 அப்படின்னாலும் அதோட வேல்யூ வந்து நமக்கு 100% புரியும். இப்போ நம்மளுடைய வீட்டுக்காரர் தான் அமௌண்ட் தராரு அப்படின்னா நம்ம அந்த ஒரு அமௌண்ட்லேயே வந்துட்டு செலவு பண்ணுறது, நம்ம செய்கிறது இது எல்லாமே ஓகே. பட் அதை தாண்டி நம்ம உழைத்து நம்மளுடைய காசில் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை இது லாஸ் தான் ஆகும் அப்படின்னு பயந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க வேணாம். நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாவது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், பட் அது போகலை அப்படின்னு அப்படி ஒரு இதுவாவது இருக்கும். பட் நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்றப்ப நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. தென் அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து புரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வர ப்ராஃபிட் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதிலேருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணும்போது ப்ளஸ் நமக்கு ப்ராஃபிட் வருது இல்லைங்களா? அதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு அடுத்தடுத்து ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். சின்னதாக பேசிக்காக ஒரு ₹100 ₹200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறமா வந்துட்டு வர்ற ப்ராஃபிட்லேருந்து நம்ம எடுத்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ரையே பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 3 பிரேஸ்லெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 4th பிரேஸ்லெட் நம்ம போயிட்டோம். நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ், கோல்டு ஜுவல்லரிஸை சேவ் பண்ணுறது, சில்வர் காயின்ஸ் சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஹோம் மேக்கருக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் நம்ம சேனலில் வீடியோஸாக வரும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தேவைப்படும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது.
மீஷோவில் நான் வந்து ஜுவல்லரிஸ் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மீஷோவில் எனக்கு வந்த ஆர்டரு நான் அதை எப்படி பேக் பண்ணி அனுப்புனேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் யாராவது 1, 2 பேருக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது, அவங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு 1 ஆர் 2 மெம்பர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக அது ஹாப்பியாக தான் இருக்கும். நான் வந்து ஜுவல்லரி சீட் வந்து ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை ஆல்ரெடி நான் போட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கவங்களும் பாருங்கள். நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கூட 2வது விஷயந்தான். ஆனால் நம்ம கிட்டே இருக்க காசை நம்ம செலவழிக்காமல் எந்த மாதிரி விஷயத்தில் சேமிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சம்பாதிக்கல அப்படின்னா கூட நம்ம கையில் இருக்க காசை வந்து செலவு பண்ணுறது யோசித்து பண்ணணும். யோசித்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா அதுவே கூட போதுமானது. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் திங். பட் நம்மளோட அமௌண்ட்டை வந்துட்டு எந்த ஒரு வகையிலுமே வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு நல்ல வகையில் சேவிங்ஸ் பண்ணணும், அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஹோம் மேக்கர் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட அது ஒரு யூஸ்ஃபுல்லான வழியில் தான் நம்ம வந்து கொண்டு போகணும். அதனால் நான் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி எப்படி கோல்டு வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி போட்டிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். தென் ஃப்ரீ கிஃப்ட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ரூ. 100 இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து டிஜிகோல்டு சேவிங்கில் வந்து சேவ் பண்ணலாம். நம்மளோட மொபைல்லையே வந்துட்டு டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஆப்பில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சம்பாதிக்கலை அப்படின்னா கூட செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம வந்து யாருக்கிட்டேயுமே கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. நம்மளுடைய பணமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பணத்துக்காக நம்ம யார்கிட்டேயும் வந்து எப்பயும் எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்த்து நிற்கவும் கூடாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட வயசு இருக்கும்போதே அதை வந்து சம்பாரிச்சிக்கணும். சம்பாரித்து அதை சேவும் பண்ணிக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம் இவ்வளோ ரூபா வருது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பயனே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக நமக்கு வந்து செலவுகள் தாராளமாக ஏராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு சில விஷயத்துலையாவது எப்படி பயனுள்ளதாக மாற்றி வச்சுருக்கோம், நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். பாருங்கள். சின்ன சின்ன சேவிங்ஸு ரூ. 1 ரூ. 2 அப்படின்னா கூட நீங்கள் சேவ் பண்ணுங்கள். 100, 1000, 10,000 இப்படி தான் சேவ் பண்ணணும்னு கிடையாது. ரூ. 1 ரூ. 2 அப்படின்னாலுமே நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி நம்மளால் என்ன முடியும், தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட சில்வர் காயின் வாங்கலாம். ஸோ வெள்ளியில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம் வந்து இன்றைக்கி ரேட் வந்து ரூ. 136 இருக்குது 1 கிராம். ஸோ 1 கிராம் வெள்ளியாவது நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். மாதத்துக்கு 1 கிராம் வெள்ளி அப்படின்னு கூட நம்ம வாங்கி வைக்கலாம். நம்ம எதுவுமே சேமிக்காமல் ஒரு பழக்கம் இருக்குது, சேமிப்புனா என்னன்னே தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு ரூ. 1 ரூ. 2 அப்படி சேமித்து வச்சு மாதத்துக்கு 1 கிராம் வெள்ளியாவது வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சேமிப்போட அருமையும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் அவ்வளோவும் செலவு, அது அவ்வளோவுக்கான செலவும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி தான் நம்ம சேமிக்க முடியும். அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அத்தியாவசிய செலவெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். உணவு, அதுக்கப்புறமா ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய செலவு. ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னா நிறைய எடுக்கக்கூடாதுங்க. ட்ரெஸ் அப்படின்னா இயர்லி 2 ட்ரெஸ் தான் எடுக்கணும். ஒன்று வந்து தீபாவளிக்கு, இன்னொன்று வந்து நம்ம பர்த்டேக்கு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா மற்றபடி எங்கேயாவது போகிறோம் வரோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா இமீடியட்டாக புது புது ட்ரெஸ்ஸாக எடுக்காமல், ட்ரெஸ் அப்படின்னாவே இந்த 2 ட்ரெஸ் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து வந்துடணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம லைஃப்பில் சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே போதும். நம்ம வந்து நல்லா சேவ் பண்ணலாம். நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம யாருக்கிட்டேயும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்க வேண்டியதில்லை பணத்துக்காக. நம்மளுடைய பணமே நமக்கு வந்து கை கொடுக்கும். சரிங்களா? நம்ம வந்து அனாவசிய செலவு
செய்யறதுக்கு யோசிக்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, உடனே வாங்காம ஒரு 3 டேஸ், 4 டேஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு சேம் இந்த பொருள் தேவைப்படும், இதுக்காக வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பொருள வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம். இல்ல, இது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இல்ல அப்படின்னா இது வேணாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பொருள பார்த்ததும் நமக்கு இம்மீடியட்டா ஒரு ஆசை வரும். இத வாங்கிரணும் அப்படின்ட்டு. ஆ ஒரு சில பொருள் மேல ஒரு ஆம் இது வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து உடனே வரும். அதனால் அது நமக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, பட் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் நம்ம இதை ஒரு டைம் பீரியட் கொடுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம வாங்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமும் இல்லை வேணும் அப்படின்னு யோசனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம குவிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கல அப்படின்னாலும் நம்ம கையில் இருக்க பணத்தை சேமிக்க கற்றுக்கணும். ஸோ கோல்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது லாஸுங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ கோல்டு வந்து பெரிய அமௌண்ட்டு. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லை, நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சில்வரில் 999 ஃபைன் சில்வர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காயின்ஸ் வாங்கி நீங்கள் சேர்க்கலாம். சில்வரில் பொருளாக வாங்கி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு லாஸ் தான். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து 5 பிரேஸ்லெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இல்லை நான் சேவே பண்ணதில்லை, இனிமேல் தான் ஒரு ஐடியா வருது அப்படின்னாலும் அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை பேஸ் பண்ணி போடலாம். ஆல்மோஸ்ட் 5 பிரேஸ்லெட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.